தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன். இன்றைக்கான லஞ்ச் ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ண போகிறேன். ரசமும் முருங்கைக்காய் தொக்கும் தான் ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ரைஸ்க்கு அடுப்பில் வச்சுட்டு தொக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குள்ள ரைஸும் வந்துருச்சு. சாதத்தை வடித்து விட்டுட்டு முருங்கைக்காய் தொக்குக்கு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். தேவையான மசாலா, உப்பு இதெல்லாம் போட்டு தண்ணியை ஊற்றி வேகிறதுக்காண்டி லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். முருங்கைக்காய் வெந்து வரதுக்குள்ளே ரசத்துக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்போவுமே மிளகு சிறிது இந்த குட்டிக்கு ஒரு தான் இடித்து ரசத்துக்கு சேர்ப்பேன். நீங்கள் எப்படி ரெடி பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரசம் எப்போவுமே மணமாக இருக்க ஒரு சின்ன டிப்ஸ், எப்போவுமே பூண்டு எண்ணெயோடு போட்டு தாளித்து சேருங்க. அப்படி சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ரசம். ரசம் கொதிச்சு வந்தோம் கொஞ்சமாக மல்லி இலை கிள்ளி போட்டு லைட்டாக ஒரு கிளறி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா ரசம் ரெடி. கூடவே முருங்கைக்காய் தொக்கும் ரெடி. இன்றைக்கான லஞ்ச் இது.